இந்த நாளில் ஆண்டவரின் இருதயத்தில் போட்டது ஆண்டோடைய இன்னொரு நாமத்தை குறித்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹலோ, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க? ஹலோ, ஆண்டோடைய இன்னொரு ஏன்னா ஆண்டோட நாமத்தை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவரை பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய கிரியைகளை, அவருடைய கிருபைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாயிருக்கும், அது ஆசீர்வாதமாயிருக்கும். ஹலோ, சரியா? அட்டன்டிவா நம்ம இந்த நாளில் இன்னொரு நாமத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். நன்றி தகப்பனே. அதுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியா நான் விரும்புகிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஏற்ற பரிசுத்த, அந்த வசனத்தை போட்டீங்களா? விட்டு அந்த வசனத்தை போடுறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் 153ஆம் பக்கம். கண்டிப்பா பைபிள் கொண்டு வரணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். போன் பைபிள் கிடையாது. உங்களுக்கு பைபிள் வேணும்னா சொல்லுங்க, இங்கே பைபிள் இருக்குது, பைபிள் தரலாம். தயவு செய்து ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை நம்ம எங்கேயா வெளியில் இருக்கும்போதோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாமே தவிர, தயவு செய்து சர்ச்சுக்கு ஃபோனை வந்து நான் பைபிள்னு சொல்லி கொண்டு வராதே. சபைக்குன்னு ஒரு சில ஒழுங்குகள் இருக்குது. நான் ஆக்சுவலாக எழுதி வச்சேன், ஒரு 10 கட்டளை மாதிரி எழுதி வச்சேன். சரி வேண்டாம், இன்னைக்கு வேறு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குன்றதுனால அதில் ஒன்று முக்கியமாக எழுதி வச்சுருக்கேன். சபைக்கு ஃபோனை கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சபைக்கு ஃபோனை கொண்டு வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதில் ஃபோனில் பைபிள் பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. சரியா? பைபிள் கொண்டு வாங்க. பைபிள் வேணுன்னா இங்கே பைபிள் இருக்குது. விட்டு யாருக்காவது பைபிள் வேணுன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. அவ்வளோ பைபிள்ஸ் இங்கே இருக்குது. சரியா? சரி, வாசிக்கலாம். 153ஆம் பக்கம் 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்க ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவாதி தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். நான் பரிசுத்தர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் சொல்லுங்க? பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாது அவரை பரிசுத்தர் 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 என்று பாடி புகழுகிற மகிமையில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா கவனத்தை திருப்புங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க புரிந்து கொள்வது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவருமாகிய வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் மகிமையில் வீற்றிருக்கிறவர். அவர் ராஜாதி ராஜா. அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மகிமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ டேடியின் கையில தோல், ஓகே, அவர் தகப்பன் தான், நல்ல அப்பா தான். ஆனா நீ அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் யாரு? பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது ஏசாயா அங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பாருங்க அங்க என்ன நடக்குது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் இது 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி
கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. என்னோட கூட சேர்த்து சொல்லுவீங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறதே, நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிற அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆபகுக்குள்ள வாசிக்கும் போது தீமையை காணக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆபகுக் 1:13 நினைக்கிறேன். பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர் என்று சொல்லி வேதம் தேவாதி தேவனை குறித்து உங்களுக்கும் எனக்கு கற்றுத்தருகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் ஒரு சாதாரண தெய்வத்தை ஆராதிக்கல, ஏதோ சாராயத்தை கொண்டு வந்து படையல வைக்கிற அந்த தெய்வத்தை ஆராதிக்கல. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், மகா பரிசுத்தம் உள்ள தெய்வனை ஆராதிக்கிறேன். கவனிங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. நீங்கள் தான் நம்முடைய தேவனை குறித்து அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நான் யார் ஆராதிக்கிறோம்? மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். சொல்லுங்க, மகா பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அவரு நான் மாத்திரம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லல, நான் பரிசுத்தரா இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தரா. அந்த வசனத்தோட 2வது பகுதி என்ன சொல்லுது? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். அதான் இன்னைக்கு நம்மளோட அடிப்படை வசனம். நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. பகலும் கைப்பிடி சொல்லுங்க, பகலும் கைப்பிடி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தரு, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் மாட்டம் பரிசுத்தல, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவ விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நீங்களும் நானும் நினைச்சா உடனே நம்ம பரிசுத்தமாக முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் நீங்களும் நானும் செய்கிற நற்கிரியைகள்னாலேயோ இல்லை எதுனாலேயோ வந்து நீங்களும் நானும் பரிசுத்தமாக முடியாது. வேதம் தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறது. என்ன? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். The Lord who sanctifies you. ஜெகோவா மெக்காதீஸ். சொல்லுங்க, ஜெகோவா மெக்காதீஸ். அதே லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் பாருங்க. என் கட்டளைகளை கைக்கொண்டு என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெகோவா மெக்காதீஸ். சொல்லுங்க, ஜெகோவா மெக்காதீஸ். ஜெகோவானா என்ன? தேவன். நான் போன வந்து சொல்லி கொடுத்தேன். ஏல் தேவன், யெகோவா கர்த்தர், அடோனாய். சரியா? நீங்க எபிரேய மொழிபதத்தில் பார்த்தீங்கன்னா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லும்போது ஜெகோவா மெக்காதீஸ், யெகோவா மெக்காதீஸ். ஹல்லேலூயா. மெக்காதீஸ் என்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? பரிசுத்தமாக்குகிறவர், பரிசுத்தம் ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் நான் மாத்திரம் பரிசுத்தர் என்று சொல்லவில்லை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சொன்னது போல இது நம்மளால முடிஞ்ச காரியம் கிடையாது. நானும் நீங்களும் நம்முடைய சுயத்துல பரிசுத்தமாய் மாற முடியாது. ஆனால் நம்மை பரிசுத்தமாக்குற தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா
பரிசுத்தம்ன்றது இட் இஸ் நாட் a சாய்ஸ், இட் இஸ் a mandate. என்னது? பரிசுத்தம்ன்றது நீங்க எடுக்கிற ஆப்ஷன் கிடையாது, இது நீங்க கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். இப்ப பரீட்சையில பாருங்க, ஏதாவது ஒரு 5 கேள்விக்கு விட கொடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டமா இருக்கிற கேள்வியெல்லாம் விட்டுருவோம்ல, கஷ்டமா இருக்கிற கேள்வியெல்லாம் விட்டுருவோம். எதெல்லாம் ஈஸியா இருக்குதோ அதெல்லாம் எழுதலாம். கிருபை நல்லா இருக்கு, விசுவாசம் நல்லா இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு நல்லா இருக்கு. நம்ம வெறும் சாய்ஸை விட்டோம்னா நம்ம இதை மட்டும் தான் பிடிப்போம். ஆனா எல்லா கேள்வியும் உனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. வெறும் கிருபை மாத்திரம் கிடையாது, வெறும் விசுவாசம் மாத்திரம் கிடையாது, வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது. தேவன் ஒரு சில காரியங்களை உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதை மேண்டேட்டா வச்சிருக்கிறார், கண்டிப்பாக கட்டளையாக. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, பரிசுத்தராய் இருங்க. உங்களால் இருக்க கூடுமானால் இருங்க, உங்களால முடியுமனா இருங்க, அப்படிலாம் சொல்ல. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இது நமக்கு சாய்ஸ் கிடையாது, இது நமக்கு ஆப்ஷன் கிடையாது. இது என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாய்ஸ் கிடையாது, எனக்கு ஆப்ஷன் கிடையாது, எனக்கு தேவன் கொடுத்த கட்டளை, நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் வாழ்கிறோம், நாங்க கிருபையின் காலத்துல வாழ்கிறோம் இல்லையா? கிருபை தான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரி செஞ்சிடும்னு சொல்றாங்களே. இல்லைங்க, கிருபை நீங்க லௌகிக இன்பங்களை வெறுத்து ஆனந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கும்படியாய் உங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லி தீத்துல படிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை நீங்க பாவம் பண்றதுக்கு லைசன்ஸ் கிடையாது. நீங்க தவறாய் இந்த உலகத்தின் பிரகாரத்தில் வாழ்றதுக்கு உண்டான லைசன்ஸ் கிருபை கிடையாது. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் உங்களை பிரித்து எடுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் கிருபை. தீத்து பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு, என்னை கேட்ட பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடுல தான் பரிசுத்தத்தை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்குது. பாருங்க, தீத்து ரிப்பீட்டிங்களா? பக்கம் 295 296 96 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபை எதுக்கு பிரசன்னமாச்சா? நாம் அவபக்தியையும் கொடுக்கப்பட்டுச்சா? சொல்லுங்க. அவபக்தியையும். அவபக்தியை கவனிங்க, நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. என்ன சொல்லுது? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அந்த கிருபை நமக்கு போதிக்குது, நமக்கு கத்துக் கொடுக்குது. எதுக்கு? நீ இந்த உலக இச்சைகளை, இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்து நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த கிருபை உன்னை ஊந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கிருபையின் காலத்துல வாழுகிறோம், அனுக்கிரக காலத்துல வாழுகிறோம் என்று சொல்லி நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கட்டளை தான். சொல்லுங்க, கட்டளை தான். ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, மாறாது. ஹல்லேலூயா. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, நல்ல அண்டர்லைன் போடணும்னா போட்டு வச்சுக்கோங்க. என்ன? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா.
இங்க பேதுரு என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் அதை டிஃபைன் பண்றாரு. என்ன? உங்கள் எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் எல்லா நடக்கைகளையும் பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் தீமையை காணக்கூடாத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். அவர் மாத்திரம் பரிசுத்தமாய் இருக்க விரும்பவில்லை, தன்னை ஆராதிக்கிற தன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று. அதுதான் பவுல் அடிக்கடி பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நீங்களும் நானும் யாரா? பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரீரோ. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாய் ஆகும்படியாக அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. எவ்வளோ ஒரு மேன்மையான அழைப்பு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தூரத்தில் இப்படியே இருந்துட்டு போன ஆண்டவர் ஒரு நாள் நம்மள, நீ என்ன மாதிரி மாறு, நீ என்ன மாதிரி மாறு, நான் பரிசுத்த ஆகையால் நீயும் பரிசுத்தமாக மாறு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நீங்கள் ஆலயத்துக்கு வர்றதுனாலையோ, காணிக்க போடுறதுனாலையோ, இல்லை ஜெபம் பண்ணுறதுனாலையோ இதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் ஹல்லேலூயா நம்முடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி டு ஹெவனே ஸ்டார்ட் ஆகுது. ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் வாழுகிற காலம் இல்லைங்க இது. நீங்கள் நான் ஒரு கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இங்கே ரிஜிட்டு சொன்னேன், நம்ம லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்தில் இருக்கோம். என்ன ஒரு உணர்வு இல்லாத சபை. பாவம் செஞ்சும் நாம் பாவம் செய்யலை என்கிற அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு ஆடியோ கேட்டோம், நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபையின் தரங்கள் குறைந்து போயிருக்கிறது. சபையின் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தியம் கேட்கக்கூடாத கடைசி காலகட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வெறும் கிருபை கிருபை கிருபை. நீ என்ன செஞ்சாலும் கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும், என்ன செஞ்சாலும் கிருபை உன்னை மூடிக்கொள்ளும். நீ சர்ச்சுக்கு வராட்டாலும் கர்த்தர் நோ, யூ ஆர் பீயிங் டூப்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சர்ச்சில் அவன் ஊழியக்காரன்னு சொல்கிறான், தலையில் இந்த இதெல்லாம் கட்டிட்டு, பெல்ட் மாதிரி கட்டிட்டு, முன்னாடி விஸ்கி பாட்டிலையும் பிராண்டி பாட்டிலையும் வச்சு சொல்கிறான், இதை குடிக்கிறது பாவம் இல்லை என்று சொல்லி. இந்த விஸ்கியையும் பிராண்டியும் குடிக்கிறது பாவம் இல்லை. இன்னொருத்தர் சொல்றாரு, நீ பாவம் செய்யாட்டினா ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். ஐயா, ஒரு கொடிதான காலகட்டத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொள்கிறோம். சபையை விழித்துக்கொள், விழித்துக்கொள். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தத்தை சிநேகிக்கவில்லை என்றால், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கவில்லை என்றால் பரலோகம் எட்டாக்கனியாய் மாறிவிடும். நன்றி தாப்பரே, நன்றி ராஜ்,
நான் கடினமாய் பேசுகிறேன், தவறா நினைக்காதீங்க. நான் நேசிக்கிறதுனால பேசுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை காலங்கள் நமக்கு இருக்குமோ தெரியாது, எத்தனை காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுமோ தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. Let me be very clear in this. நன்றி தகப்பனே, நன்றி ராஜ். ஸோ பரிசுத்தம் என்பது ஒரு சாய்ஸ் கிடையாது, அது உங்க வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட கட்டளை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. அது கட்டளை மாத்திரம் கிடையாது, அது தேவனுடைய திட்டமும் அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, திருப்பி புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காட்டுறேன். 1 தெசலோனிக்கேயர். தேங்க்யூ ஜீசஸ். என்ன நீங்க புதிய ஏற்பாட்டு உபதேசம்னு சொல்லி தான் வந்து நிறைய குழப்பிட்டு இருக்காங்க. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, யாராவது தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்குறாங்களா? என் வாழ்க்கையில் ஆண்டோட சித்தம் என்னன்னு தெரியலன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கணும் தாங்க தேவனுடைய சித்தம். நீங்க பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையான அழைப்புங்க, ஒரு மகிமையான தெரிந்தெடுப்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மற்றவர்களை போல கிடையாது. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னை அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில நீங்க வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. நன்றி தகப்பனே. 14ஆம் வசனத்துல இருந்து பக்கம் 271 புதிய ஏற்பாட்டில் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். நீங்களே நானும் யாராய் அழைக்கப்பட்டிருக்கோமா? பகல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரை அழைக்கப்படுவோம்? இந்த உலகம் நம்மளை பைத்தியம்னு சொல்லுங்க, இந்த உலகம் நம்மளை ஆகாதன்னு சொல்லும். ஆனா என் கர்த்தர் சொல்கிறார், நீ என் பிள்ளைப்பா, நீ என்னோட மாசற்ற பிள்ளை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எங்க வைக்கப்பட்டிருக்கிறோமா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கிறத பாருங்க. நம்மளை சுத்தி உலகம் எப்படி இருக்குது? எதை செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில சபையும் போயிடுச்சு, உலகம் இதோட ரொம்ப மோசமாக போச்சு. அன்றைக்கி நான் பார்க்குறேன், கணவனை கொன்று புருஷனை கொன்று கள்ளக்காதலன் முன்னாடி உட்காந்து பைக் ஓட்டுறாரு. அந்த புருஷனோட பணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து போகுதுங்க. கேமராவில் பதிவாயிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில், எங்கேயோ கிடையாது, நம்ம இந்தியாவில். எப்படி கணவனை கொண்டு போட்டு அதே உடம்பை தூக்கி பைக்கில் வச்சு அவன் முன்னாடி ஓட்ட, இந்த அம்மா பின்னாடி உட்காந்து பாடியை நடுவில் வச்சு பிடிச்சிட்டு போகுது. இதை விட இன்னொரு கேஸு, 13 துண்டா கணவனை வெட்டிட்டு ஹோலி கொண்டாடினாங்களாம், கள்ளக்காதலும் அவனும். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கமே சொல்லுது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் தவறு கிடையாது. நீங்களும் நானும் பொலிட்டிக்கலுக்கு சொல்ற எல்லாத்துக்கும் சரி சொல்றதுக்குள்ள, இந்த வேதாகமம் என்ன கட்டளையை கொடுக்கிறதோ, இந்த வேதாகமம் உங்களுக்கு எனக்கு என்ன கட்டளையை கொடுத்துருக்கோ, ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஹல்லேலூயா. நோ டைவர்ஸ், நத்திங்.
ஹல்லேலூயா. நன்றி தாப்பா. இந்த உலகம் மாறிடுச்சுது. நீங்களும் நானும் இருக்கிற உலகம் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியாய் மாறிக்கொண்டிருக்கிற கருமையான சொன்னது போல இப்பயே இப்படி இருக்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம், ரொம்ப உங்களுக்கே தெரியும், உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குது. அரசியலையும் மோசம், ஆன்மீகமும் மோசம், எல்லா இடத்துலையும் கலப்படங்களும் கழிவுகளும் ஜாஸ்தியாகி போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க நீங்கள் பரிசுத்தராயிருங்க, என் பிள்ளை நீ பரிசுத்தமாக இருப்பா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் தான் நீ இருக்கிற. உன்னை சுற்றி எல்லா அசிங்கமாக தான் நடக்குது. அன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்காக கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பிக்சர்ஸ் தேட ஆரம்பிக்கிறேன். ஆம்பளையும் சேர்ந்துருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வருது. எப்படி ஆணும் சேர்ந்திருக்க இவங்க கப்புள்ஸ் தான். செருப்பு கழட்டி அடி. ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். நான் சொன்னேன், ஒருத்தர் சொன்னேன், நாய் கூட வந்து துணையை சரியா தெரிந்து எடுக்குதுடா. ஒரு ஆம்பளை நாய் மனுஷனுக்கு எங்க போச்சு அறிவு? படிச்சிருக்கேன்னு சொல்றான், சயின்டிஸ்ட்னு சொல்றான், PhD வாங்கியிருக்கான், ஆனா புத்தி பேதலிச்சு போயிருக்குது. இப்படி பொல்லாத காலகட்டங்களுக்குள்ள நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் வாழும்படியாக ஒரு சில வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதன்படி வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்காக இது 100% நீங்கள் இப்படி வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் கிருபையை பற்றி கொண்டு நாம் தவறு செய்யும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது சொன்னேன், பரிசுத்தன்றது இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் அ மேண்டேட். இது கட்டளை. ஹல்லேலூயா. செஞ்சுதான் ஆகணும். ரெண்டாவது சொன்னேன், ஹல்லேலூயா, இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் என் பிள்ளைகள் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்வுகளாக மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவ வாஞ்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூணாவது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை தொடர்ந்து வரும். என கருமையான தேவ ஜனமே, பரிசுத்தனா வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தின்படி நீங்களும் நானும் வாழாமல் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுத்தவர்களாய் ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு பிரிக்கப்பட்ட, இந்த உலகத்தின் அந்த என்ன சொல்றது, உலகத்தின் அந்த டிசைன்ஸ்க்கு வந்து பிரித்து எடுத்து தேவனுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வது தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. நன்றி தாப்பா, நன்றி ராஜ். அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் நானும் அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் குறைவு இருக்காது. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க வந்து கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோவாபின் ராஜா பார்க்குறான், இந்த ஜனம் இவ்வளோ பெருசாக இருக்குதே, இவங்க வந்தா என்னை அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவனுக்கு கூலி கொடுத்து, முதல்ல காசை கொடுக்குறேன்னா அவன் ஒத்துக்கலை. திருப்பி வந்து நான் உன்னை நல்லா கனப்படுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு இந்த பீலேயாமும் அந்த கனத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த ஜனத்தை சபிக்கும்படியாக வருகிறான். யாரே? தேவ ஜனத்தை சபித்து அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அங்க பீலேயாம் கூலி பொருத்தி கொண்டு வருகிறான். அங்க பாருங்க, என்னாகும் 23ஆம் அதிகாரத்துல 202 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க நினைச்சிருக்காரு. உங்களை என்னை பிரித்தெடுத்து ஹல்லேலூயா தன்னுடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றிருக்காரு. ஒருத்தனோட சாபம் உங்களுக்கு மேல பலிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எவன் என்ன கண்ணி வச்சாலும் சரி, பகலும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எவன் என்ன பில்லி சூனிய வச்சாலும் சரி, எவன் என்னத்தை வெட்டி போட்டாலும் சரி, எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வெட்டி போட்டு என்ன வச்சாலும் சரி, ஓ மேல என் மேல பலிக்காது. ஹல்லேலூயா. ஆமென்.
ஏன்னா நீ நானும் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லுங்க, சொல்றான் பாருங்க, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. மேலேருந்து பார்க்குறான் பீலையாம். இப்போ இந்த ஜனத்தை கீழே வந்து சபிக்கும்படியாய் பார்க்குறான். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். இந்த ஜனங்கள் தனித்து அதுக்காக வந்து பாருங்க, நீங்கள் எல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு தனியாக ஒரு காலனி ஆரம்பிச்சு அங்கே போய் நீங்கள் அப்படி இல்லை. பவுல் தான் சொல்கிறாரு கலாத்தியருக்கு எழுதும்போது, நீ பிரிஞ்சு போய் விபச்சார காலத்து தனியாக போய் வாழணும்னு கிடையாது. நீ அந்த சந்ததி நடுவில் தான் வைக்கப்பட்டிருக்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததி தான் வைக்கப்பட்டிருக்க. பட் நீ உனக்கென்று ஒரு வரையறையை வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு நீ யாரோட சம்பந்தம் கலக்கணும், நீ யாரோட ஐக்கியமா இருக்கணும், நீ யாரோட நட்பா இருக்கணுன்றத நீ ஒரு வரையறையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். அந்த ஜனங்கள் தனித்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் வாசம் பண்ணுகிறதுனால எந்த சாபமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பகலும் கைப்பிடி சொல்லுங்க, ஆசீர்வாதமா வாழணுமா? அடுத்தவே சபிச்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணுமா? பரிசுத்தத்தை கடைப்பிடி. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேரவா. பாருங்க, அந்த அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. எந்த மனுஷனும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க திருப்ப முடியாதுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது ஒரு மனுஷனும் அவன் சபிச்சாலும் அது ஆசீர்வாதமாக தான் மாறும். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது. வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்ன பலன் இருக்கா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஐயோ பாஸ்டர், எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அவங்க இப்படி பேசிட்டாங்க, 3 நாள் அழுதுட்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிற உனக்கு. நீ சோர்ந்து போவதற்காக அழைக்கப்படவில்லை. நீ மடங்கி விழுவதற்காக அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீ படுத்து கிடப்பதற்காக அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்து, ஹல்லேலூயா, பலத்தின் மேல் பலனை பெற்று சீயோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா மந்திரம் கிடையாது, உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் கிடையாது, உங்களுக்கு விரோதமாக பரம்பரை சாபம் கிடையாது. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக வருவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ நானும் அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்பது கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் கொடுக்கிற அது ஒரு காரியமா இருக்கிறது. அந்த 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல பாருங்க, யாக்கோபே கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். உன் வீடு அழகா இருக்கும்பா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்பா. ஹல்லேலூயா. நீ சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எப்ப நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நீ தெரிந்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை இன்னொரு நாள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும்
அதிகமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. என்னது? அவைகள் பரவி போகிற ஆறுகள், நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், அவர்கள் பரவி போகிற ஆறுகள் என்பது உங்க வாழ்க்கையில இருக்கிற எக்ஸ்பான்ஷன். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள் என்பது நல்ல கனி தரக்கூடிய பிளஸ்ஸிங். என்ன? முதலாவது பரவி போகிற ஆறுன்றது உங்க வாழ்க்கையில் இருக்க எக்ஸ்பான்ஷனை குறிக்குது. தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட தோட்டங்கள் என்பது ஒரு கனியுள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் என்பது உங்க வாழ்க்கையில் இருக்கிற ப்ராஸ்பரிட்டியை குறிக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு? தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள், ஸ்ட்ராங் கேதுரு மரங்கள் அநேக 100 ஆண்டுகள் வாழுமாம். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாருக்கு? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு, அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு, அவரால் பரிசுத்தமாக்குகிற ஜனத்திற்கு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாகிறது இட்ஸ் நாட் ஒன்லி மேண்டேட், இட்ஸ் நாட் ஒன்லி காட்ஸ் வில், இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங். அது ஆண்டவருடைய கட்டளை மாத்திரம் கிடையாது, ஆண்டவருடைய விருப்பம் மாத்திரம் கிடையாது, அது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு உண்டான சேனல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தம் ஆகும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் சொன்னது போல பரிசுத்தம் ஆகுதல் என்பது ஏதோ நம்மளுடைய திறமையில வந்து ஆக முடியாதுங்க. அதான் நீங்க கிருபையை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் போய் வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுனாலையோ, ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. இல்லை எங்கேயோ போய் ஒரு நதியில் முங்குறதுனால உங்கள் பாவம் போகாது, நீங்கள் பரிசுத்தராய் மாற முடியாது. ஹல்லேலூயா. என் பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோடான கோடி பேர் அங்கே வந்து முங்கி எழுந்திரிச்சு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபிஜிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்தார். ஃபிஜி எங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது. ஆஸ்திரேலியா பக்கத்துலேருந்து ஒரு சின்ன தீவுலேருந்து அங்கேருந்து சிங்கப்பூருக்கு வந்து, சிங்கப்பூர்லேருந்து குஜராத்துக்கு வந்து இந்த கும்பமேளால அந்த கருமமான தண்ணியில் போய் குளிச்சா என் பாவம் போகணும்னு ஒருத்தர் வந்துட்டு போனார். எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக அலைகிறாங்க. எதையாவது செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது அன்னதானம் கொடுத்துட மாட்டோமா, எங்கேயா போய் முங்கிட மாட்டோமா, எங்கேயா புனித யாத்திரை போயிட்டு என் பாவத்தை தொலைச்சிட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனா உனக்காய் எனக்காய் தேடி வந்து அந்த கல்வாரியில தண்ணியை பலியை கொடுத்து அந்த பரிசுத்தத்துக்கு நீங்கள் நானும் பாத்திரவான்களாய் உள்ள மாறும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதன் அடித்தளமாய் இருக்கிற கருமையான தேவஜனமே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கொதா மலைக்கு இயேசுவை, கொல்கொதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ?
இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசித்தாகவும் கடும் காயமும் அடைந்தாரே. கடும் காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஐயா, உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை மீட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறைத்தார். லென்த் டேஸ் அனுசரிக்கிறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஆனால் உண்மையான காரியம் உள்ளத்திலிருந்து வரும்போது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை நீக்கும்படியாக, நான் கைகளினால் செய்த பாவத்தை நீக்கும்படியாக அவர் கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். நான் போகக்கூடாத இடத்துக்கு என் கால்கள் போனதுனால அவர் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. தீய சிந்தனைகள் நான் செய்ததுனால, தவறான எண்ணங்கள் நான் கொண்டதுனால சிரசுல முள்முடி சூடப்பட்டது. ஹல்லேலூயா. என்னை மீட்கும் பொருளாக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் இந்த பூமியில் எனக்காக சிந்தினார். ஏன்? உங்களை என்னை பரிசுத்தவானாய் மாற்றும்படியா. நீங்களும் நானும் ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்க்கை வாழும்படியாக, குற்றமில்லாத அவரை குற்றவாளியாக, பாவமில்லாத அவரை பாவமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பு, இந்த பரிசுத்தத்தின் முதல் படி எங்க தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையில தான். அந்த கல்வாரின் சிலுவையின் அண்டையில நீங்க உண்மையாய் வரும்போதுதான், அந்த உண்மையான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பரிசுத்தத்தின் முதல் படி உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவன் அண்டையில கிட்டி சேர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் மாறும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் தன்னை தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று கேட்கும்போது, பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்று கேட்கும்போது, ஹல்லேலூயா, உன் பாவங்களை மன்னித்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி, ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் என் ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முடிஞ்சா அந்த மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்க முடியும்னா படிங்க. இல்லை அந்த லிங்க் நான் வேணா குரூப்பில் போட சொல்கிறேன், பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு மனிதன் வரும்போது அவனுடைய பாவங்கள் அகற்றப்பட்டவனாய் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றவனாய் அவன் முன்னேறி செல்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த வாழ்வுக்கு அடித்தளங்க நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையின் அண்டையில் வரும்போது தான். ஹல்லேலூயா. கதறினேன் நீர் என்னை கண்டீ, பதறினேன் நீர் என்னை பார்த்தீ, கல்வாரியின் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக என்னை தேடி வந்தீரே,
நல்ல நேசராக என்னை தேடி வந்தீரே. அந்த கல்வாரியின் சிலுவை இடத்துல நீங்க வரும்போது, அந்த கல்வாரியின் இரத்த தெளிப்புல வரும்போது, ஒரு பாவம் நீங்கின ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தால் கழுவப்படும் போது நீங்களும் நானும் எப்படி மாறுகிறோமா? நீதிமான்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்த கிரியைகள்னால் அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபையினால உங்களையும் என்னையும் என்னவா மாற்றிருக்கிறாரு? நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை என் வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் சும்மா சொல்லலை, ஏதோ பைபிளில் படிச்சுட்டு சொல்ல, என் வாழ்க்கை நான் அனுபவிச்சிருக்கேன். என்றைக்கு அவருடைய இரத்தத்தால் என் பாவங்கள் கழுவப்பட்டதோ, என்றைக்கு என் பாவங்களை கர்த்தர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் பாவங்களை எரிந்தாரோ, அன்றைக்கு அடுத்த நாள் காலையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிகரெட் ஸ்மெல் பிடிக்கல. அடுத்த நாள் காலையில், அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த சிகரெட் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் காலையில் அது அருவருப்பா இருக்குது. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 பேர் எங்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க. எப்பயுமே இந்த டீ டைமுக்கு ஒரு 10லேருந்து 15 பேர் வந்தாங்க. வெளியில் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அதுக்குன்னே ஸ்மோக்கிங் ஏரியா இருக்கும், அங்கே போய் நின்று ஸ்மோக் பண்ணுவாங்க. ஹலோ, அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் ஆல்சோ ஸ்மோக்கர் ஒன்ஸ் அப்பான் டைம். நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் மாத்திரம் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பாக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவேன். ஹலோ. ஆனால் ஒரே ராத்திரியில் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தால் என் பாவங்கள் கழுவப்பட்டுச்சோ, அடுத்த நாள் காலை அருவருப்பா மாறுச்சு. எனக்கு அது அருவருப்பா மாறுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் போயிருக்கிறேன். ஹலோ. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து கொமட்டிட்டு வருது. ஹலோ. எவையெல்லாம் என் வாழ்க்கையில சந்தோஷம் என்று நினைத்தேனோ, எவையெல்லாம் எனக்கு இன்பம் தருகிறது என்று நினைத்தேனோ, என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேனோ, அதற்கு பின்பாக அவைகள் எல்லாம் என் வாழ்க்கை அசிங்கங்களாய் மாறுச்சு. ஹல்லேலூயா. நான் ஏதோ பைபிளில் படிச்சுட்டு வந்து லெக்சர் எடுக்கலைங்க, என் வாழ்க்கையை அனுபவிச்சேன். ஹல்லேலூயா. அந்த புதிய மனுஷனின் அந்த அந்த ஒரு புதுமையை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேன். ஹல்லேலூயா. உன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின என்கிற அந்த அந்த உண்மையான அந்த சத்தியத்தை என் வாழ்க்கையை அனுபவிச்சதை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் கல்வாரியின் சிலுவையின் இடத்துல வரும்போது, அந்த கல்வாரியின் சிலுவையின் இடத்துல வந்து, ஆண்டவரே என் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லும்போது, உங்கள் பாவங்கள் நீங்க புதிய மனுஷனாய் மாறுவீங்க. ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நீங்க மாறுவீங்க. அந்த 2012ஆம் ஆண்டு என் பாவங்கள் கழுவப்பட்டு புதிய மனிதனாய் மாறின பிறகுதான் எங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை எங்க வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்ச எனக்கு அருமையான தேவஜனமே. நான் போய் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஒரு நான் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பிஜிஎன் புறா கூடு கட்டி எங்க ஏசியில வந்து, அங்க ஏசி இல்லாம இருக்க முடியாது. இங்க எப்படி ஃபேன் தேவையோ அது மாதிரி அங்க ஏசி வந்து பேசிக். அதில் புறா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை போட்டு எச்சத்தை போட்டு அந்த ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் வரும். அப்படிதான் இருந்தோம். மஸ்கட் போனவனுடைய பெரிய வாழ்க்கை வரல. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என் பாவங்களை கழுவி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாரோ, அன்றைக்கு என் வாழ்க்கை மாத்திரம் மாறல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பித்தோம். வினோத்துக்கு தெரியும், 2 பேர் இருந்தோம், 3 கார் வச்சுருந்தோம். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களை தருவார். எனக்கு அருமையான தேவஜனமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கல்வாரியின் சிலுவையின் இடத்துல வந்துருங்க. கல்வாரியின் சிலுவையின் இடத்துல வந்துருங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆனா நீங்க இரத்தத்தால கழுவப்பட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த பூமியில கொஞ்ச நாள் நீங்க வாழணும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தமாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்க கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்களாய் மாற்றப்பட்டீங்க. அப்படியே ஓடிட முடியாது. அது ஒன்லி என்ட்ரி. ஆனா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் ஜிம்முக்கு போறீங்க? நான் போறது இல்லை. சிவு சிரிக்கிறாப்ல. இன்னைக்கு போய் ஜிம்ல வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டிட்டீங்க, மெம்பர் ஆயிட்டீங்க. அடுத்த நாள் காலைல அப்படி என்ன கட்டு மஸ்தான உடம்பு, 6 பேக்ஸ் வந்துருமா? வருமா? அப்ப என்ன பண்ணணும்? ஜிம்ல மெம்பர் ஆனா போதுமா?
நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சிலர் வீடியோ பார்த்தாலே நம்ம மெலிஞ்சிரோம்னு நினைக்கிறாங்க. டயட் வீடியோ பார்த்தாலே மெலிஞ்சிரோம்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க, ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் ஆனோன்னு உடம்பு குறைஞ்சிருமா? கட்டு மஸ்தா மாறிடுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி ஒரு டிசிப்ளினா டயட் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்க சொல்கிற எக்ஸசைஸை ஒவ்வொன்றா செஞ்சு கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டர்மினேஷன் என்ன, நான் வந்து 6 பேக்ஸ் மாறணும், நல்ல ஒரு ஆஜான பாகுவா மாறணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம்? விடாமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி பார், என்னை பார். ஆமாவா இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்ப ஜிம்ல மெம்பர்ஷிப் ஆகிறது மாத்திரம் நம்மள உடம்ப குறைக்காது. நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி போகணும், ஜிம்முக்கு போகணும் இல்லையா? போய் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போல இந்த பரிசுத்தத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் பாவம் கழுவப்பட்டா போதாது. ஏன்னா நான் சொன்னது போல கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியில தான் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலும் இந்த பூமி உங்களை வாழ விடாது. நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டானா. சரியா, முடிச்சிடுறேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணானா. அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தண்ணி கொண்டை எடுத்துட்டு போச்சான். சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஒரு பொண்ணு தண்ணி கூட எடுத்துட்டு போச்சான். இவன் தியானம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஆசையாகி போச்சு. சரி, இவ்வளோ அழகா இருக்கா பாரு அப்படின்னு. அந்த பொண்ணு பொண்ணுன்னு இவனுக்கு ஐயோ நான் எல்லாத்தையும் வெறுத்து தியானம் பண்றதுக்குள்ள இங்க வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இனிமேல் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் நாளையிலேருந்து என்ன பண்ணுவேன்? தியானம் பண்ணும்போது கண்களை மூடி நான் தியானம் பண்ணுவேன். கடவுளை நினச்சி கண்களை மூடி கடவுளை நினச்சி நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை மூடி நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அதே பொண்ணு திருப்பி தண்ணி குடம் தூக்கி நடந்து போச்சான். அது இது போட்டிருக்க கொலுசு சத்தம் கேட்டேன். அந்த பொண்ணு கிராஸ் ஆகுது, இந்த பொண்ணு கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சபலம் வந்துருச்சான். அப்புறம் ஐயோ நானும் வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதே, கண்ணை மூடினாலும் சத்தம் காதுல கேக்குதே. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கண்களை மூடி காதுகளை பொத்தி குரங்கு மாதிரி அடுத்து உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு. அடுத்த நாள் அதே மாதிரி கண்களை மூடி காதுகள்லாம் நல்லா பொத்திட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அப்படியே மல்லிகைப்பூ வாசம் வருது. அந்த பொண்ணு மல்லிகைப்பூ வச்சுட்டு டெய்லி போகுமா. இப்ப கொலுசு சத்தம் கேட்கல, கண்களில் பார்க்கல, ஆனால் அந்த மல்லிகைப்பூ வாசம் வந்தோடனே ஐயோ அந்த பொண்ணு போகுது. அப்படிதான் ஐயோ. நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உலகம் உங்களை பரிசுத்தமாக வாழ விடாது. இந்த உலகம் உங்களை பரிசுத்தமாக வாழவே விடாது. நீங்கள் பரிசுத்தமாக வாழன்னு நினச்சாலும் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் பார்க்குற ரீல்ஸு, நீங்கள் பார்க்குற இன்டர்நெட்டு, இதெல்லாம் வந்து உங்களை பரிசுத்தமாக வாழ விடாது. ஏன்னா சத்ருக்கு முதல் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட பிரிக்கணும். அதான். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தோம் என்றால் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகையில் நீங்களும் நானும் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை செய்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது, இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணும் தெரியுமா? தீமையான காரியங்கள் வரும்போது அது உங்களுக்குள்ள எச்சரிக்கை மணி அடிக்கும். அல்லேலூயா. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட் தாண்டிங்கன்னா டிங் 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 டிங்னு அடிக்கும். ஆமாவா இல்லையா? நீங்கள் காரில் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் தாண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து டிங் டிங் டிங்னு ஒரு அலாரம் அடிக்கும். 120 கிலோமீட்டர் ஸ்பீட் போனீங்க ஓவர் ஸ்பீட், பேம் பேம் பேம், ஓவர் ஸ்பீட் ஓவர் ஸ்பீட் ஓவர் ஸ்பீட்னு. இதே தான் ஆவியானவர் செய்வார். நீங்கள் ஏதாவது அப்படி உங்கள் மனசு லைட்டாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் டேய் தம்பி வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இது ஆண்டவர் விரும்பாத காரியம், செய்யாத அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து எச்சரிப்பார். ஏனென்றால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, என்னுடைய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், இந்த பூமியை அவர் பாவத்துக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? நீங்க பரிசுத்தம் ஆனால் மாத்திரம் பத்தாது, இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சொல்லி வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா ஆயிப்போச்சு. இல்லைங்க, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அவனை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதுக்காக. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுக்கு அசுத்த ஆவி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு கெட்ட ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா என்ன பண்ணும்? தவறான காரியங்களை செய்ய வைக்கும். ஒரு வேசித்தனத்தின் ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சுன்னா வேசித்தனத்துக்கு நேரம் நடத்தும். ஒரு குடி வெறி ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சதுன்னா அவனை குடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை ஆளுகை பண்ணா பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துவார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆளுகை பண்ணும்போது என்ன பண்ணுவாரு? பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து, ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமை அடைந்து, ஒரு நாள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். என்னுடைய சகல பரிசுத்தவான்களையும் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 24 வாசிப்போம். என்னுடைய சகல பரிசுத்தவான்களையும் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட போவோம், அவரோடு கூட போவோம். ஹல்லேலூயா. அங்கே நித்தியமாக அந்த பரிசுத்தரின் ராஜ்யத்தில் நீங்கள் நானும் அவரோடு கூட வாழுவோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. யெகோவா மெக்காதீஸ் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குற கர்த்தர் இந்த நாளில் வாஞ்சியோடு நம்ம மத்தியில் இருக்கிறார். நான் உன்னை பரிசுத்தமாக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய ராஜ்யத்துக்கு உடைய பாத்திரம் உள்ளவனாய் மாற்றும்படியாக விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் நம்ம சொல்கிறீங்க? ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க. இந்த நாளில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. எழும்பி நின்று